ஓம் நம சிவாய நமக. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே கனவுகளுக்குன்னு ஒரு தனி சக்தி உண்டு அப்படின்னு நம்பியிருக்காங்க. கனவு என்பது வெறும் தூக்கத்தோட வெளிப்பாடு அல்ல. அது நம் முன்னோர்களும் தெய்வங்களும் நமக்கு உணர்த்தும் ஒரு சங்கீத மொழினே சொல்லலாம். அதிலும் குறிப்பா பாம்பு கனவுல வந்தா அதற்கு ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகப்பெரிய அர்த்தங்கள் உண்டு. பலருக்கு பாம்பு கனவுல வந்தா பயம் வரும். ஐயோ, பாம்பு கொத்துதே, பாம்பு துரத்துதே என்று பதறி போய் எழுந்திருப்பாங்க. ஆனால் நண்பர்களே, பாம்பு கனவில் வருவது எல்லா நேரங்களிலும் கெட்டது அல்ல. அது பல நேரங்களில் உங்களுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தையும் தெய்வ அருளையும் குறிக்கும் அப்படிங்கிற ஒரு அறிகுறி தான். இன்றைய பதிவில் பாம்பு எந்த நிலையில் கனவில் வந்தால் என்ன பலன், அது நமக்கு உணர்த்தும் ஆன்மீக செய்தி என்ன, ராகு கேது தோஷமா அல்லது ராஜ யோகமா என்பதை பத்தி மிக தெளிவா ஒரு 10 நிமிஷத்துல விரிவா பார்க்கலாம். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் பாம்பு என்பது காலத்தின் வடிவம். சிவபெருமானின் கழுத்தில் ஆபரணமாகவும் மகாவிஷ்ணுவின் படுக்கையாகவும் ஆதிசேஷனாகவும் இருப்பது பாம்புதான். அதனால் பாம்பு கனவில் வருவது தெய்வமே உங்களுக்கு ஏதோ ஒரு செய்திய சொல்வதாகத்தான் அர்த்தம். பொதுவாக உங்கள் குலதெய்வ வழிபாடு தடைபட்டிருந்தாலோ அல்லது ராகு கேது கிரகங்களின் பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் நடக்கவிருந்தாலோ பாம்புகள் கனவில் அடிக்கடி தோன்றும். சரி, இப்போது ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். முதலில் எந்த மாதிரியான பாம்பு கனவில் உங்களுக்கு செல்வத்தையும் வெற்றியையும் தரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். முதல் பாயிண்ட், பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல கனவு வந்தால் நிறைய பேர் இதை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் ஆன்மீக சாஸ்திரப்படி இது ஒரு ராஜயோகம். பாம்பு கடித்து அந்த இடத்துல ரத்தம் வருவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சனி பிடித்த ஆட்டி கொண்டிருந்த கஷ்டங்கள் விலக போகிறது என்றே அர்த்தம். தீராத கடன் தீரும், திடீர் பண வரவு உண்டாகும். இரண்டாவதாக, பாம்பு உங்கள் மீது ஏறுவது போல் கனவு வந்தால், ஒரு பாம்பு உங்கள் காலிலோ அல்லது உடலிலோ ஊர்ந்து செல்வது போல கனவு வந்தால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான நன்மைகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அல்லது வேலையில் பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைப்பதற்கான மிக சிறந்த சகுனம் இது. மூணாவதாக, செத்த பாம்பு அல்லது இறந்து போன பாம்பு. கனவில் ஒரு பாம்பு இறந்து கிடப்பதை நீங்க பார்த்தா பயப்பட வேண்டாம். இதுவும் ஒரு நல்ல சகுனமே. உங்களை இத்தனை நாட்களாக பயமுறுத்தி வந்த எதிரிகள் தானாகவே விலகி செல்வார்கள். உங்கள் உயிருக்கு அல்லது மானத்திற்கு வரவிருந்த ஒரு ஆபத்து இறைவனின் அருளால் உங்களை விட்டு விலகிவிட்டது என்றே அர்த்தம். அடுத்ததாக, இரட்டை பாம்புகள், அதாவது நாக ஜோடி. 2 பாம்புகள் பின்னி பிணைந்து இருப்பது போலவோ அல்லது ஜோடியாக செல்வதை போலவோ கனவு வந்தால் அது குடும்ப ஒற்றுமையை குறிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண யோகம் கூடி வரும் என்பதற்கான அறிகுறிதான் இது. இப்போ நாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கனவுகளை பார்ப்போம். இந்த கனவுகள் வந்தால் கடவுள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லியே எச்சரிக்கிறார். முதலாவதாக, பாம்பு துரத்துவது போல் கனவு வந்தால் ஒரு பாம்பு உங்களை விடாமல் துரத்தி வருகிறது. நீங்கள் ஓடுகிறீர்கள் என்றால் நிஜ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஓடுகிறீர்கள் என்றே அர்த்தம். அல்லது உங்களுக்கு மறைமுக எதிரிகள் உருவாகி இருக்கிறார்கள். வறுமை உங்களை துரத்தலாம். இந்த கனவு வந்தால் நீங்கள் கட்டாயம் குலதெய்வ வழிபாட்டை உடனடியாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக, கழுத்தில் பாம்பு மாலை போடுவது போல. அதாவது சிவபெருமானுக்கு வேண்டுமானால் பாம்பு மாலையாக இருக்கலாம். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு கனவில் பாம்பு கழுத்தில் விழுந்தாலோ அல்லது மாலையாக சுற்றினாலோ அது கண்டக சனி அல்லது 7.5 சனியின் தாக்கத்தை குறிக்கலாம். உடல் நல குறிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடுத்ததாக, பாம்பு கடித்து வலிப்பது போல உணர்ந்தால், முன்பு சொன்னது போல ரத்தம் வந்தால் நல்லது. ஆனால் வெறும் கடி மட்டும் பட்டு அதனால் வலிப்பது போலவும் பயப்படுவது போலவும் கனவு வந்தால் நீங்கள் செய்த ஒரு பாவ செயல் அல்லது கர்ம வினை உங்களை நெருங்குகிறது என்றே அர்த்தம்.
யாரோ ஒருவருக்கு செய்த துரோகம் அல்லது மன வருத்தம் உங்களுக்கு எதிராக திரும்பலாம். அடுத்ததாக, வீட்டிற்குள் பாம்பு வருவது போல, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவது போல கனவு வந்தால் குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள், வாக்குவாதங்கள் வரலாம். உறவினர்களிடையே பகை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆன்மீகத்தில் நிறங்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. வெள்ளை நிற பாம்பு, இது மிக மிக அரிதான கனவு. வெள்ளை பாம்பு கனவில் வந்தால் அது சாட்சாத் தெய்வத்தின் வடிவம். உங்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக ஞானம் கிடைக்க போகிறது அல்லது ஒரு பெரிய மகானின் ஆசீர்வாதம் கிடைக்க போகிறதே என்றே அர்த்தம். இது அதிர்ஷ்டத்தின் உச்சம். அடுத்ததாக, பச்சை நிற பாம்பு, இது புதன் பகவானின் ஆதிக்கம். வியாபாரத்தில் வெற்றி, கல்வியில் மேன்மை கிடைக்கும் என்பதை குறிக்கும். கருப்பு நிற பாம்பு, இது ராகுவின் அடையாளம். கருப்பு பாம்பு அடிக்கடி கனவில் வந்தால் உங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் அல்லது நாக தோஷம் இருக்க வாய்ப்புள்ளது. எந்த காரியம் தொட்டாலும் தடையாகும். இதற்கு முறையான பரிகாரம் தேவை. சரிங்க, எனக்கு அடிக்கடி பாம்பு கனவு வருது, நான் என்ன செய்யணும் என்று கேட்பவர்களுக்கு இதோ எளிய ஆன்மீக பரிகாரங்கள். முதல்ல குலதெய்வ வழிபாடு தாங்க. பாம்பு கனவுல வந்தாலே முதலில் செய்ய வேண்டியது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதுதான். உங்கள் முன்னோர்கள் வடிவில் தான் பாம்புகள் வருகின்றன. இரண்டாவதாக, ராகு கேது வழிபாடு. அருகில் உள்ள அம்மன் கோவில் அல்லது சிவன் கோயிலில் உள்ள ராகர் சிலைக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்யுங்கள் அல்லது ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றுங்கள். மூணாவதாக, தானம். வசதி இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது சர்ப்ப தோஷத்தின் வீரியத்தை குறைக்கும். முடிவாக நண்பர்களே, கனவில் பாம்பு வந்தால் பயப்பட தேவையில்லை. அது இறைவன் நமக்கு அனுப்பும் ஒரு டெலிகிராம் மாதிரி தான். நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள், எச்சரிக்கையாக இருந்தால் இறைவனை சரணடையுங்கள். எல்லாம் நன்மைக்கே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.